Pandian Stores, powered by Vasant & Co. GRB Mill, Opus Nirvana, Ashirvad Superior NP Atta, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்புடு. சே, நல்ல சீன்ல போய் ஒரு விளம்பரத்தை போட்டுட்டான். அதை முடிச்சிட்டு போட்டிருக்க கூடாது. வசந்தி, வசந்தி, வாங்கக்கா, வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. என்னக்கா இந்த நேரம் வரமாட்டியல? என்ன எதுவும் விசேஷமா என்ன? ஆமா வசந்தி, உனக்கு விஷயம் தெரியாதாப்போ? நீ தெரியாம தான் இருந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கியா? நம்ம எடுத்து விட்டு கமலா இருக்கல்ல, அவளுக்கு முகையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டானாம. என்ன அக்கா சொல்லிறியா? பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டானா? அவளே ஒரு நீலியாச்சு, அவ எப்படியாக்க சும்மா இருந்தா? ஐயே, அங்க இவ்வளவு நேரம் நான் சண்டை பார்த்துட்டுல வாரேன். அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளையாக்கும். அவ என்ன நிலனுக்காமா மோனுக்கு 100 பவுன் அள்ளிடலான்னு பார்த்தா ஒன்னும் கிடைக்காதுன்னொன்னே கொந்து அழிச்சா. ஐயே, என்னைய ஒரு ரட்டு கூட்டுக்கப்படாத அக்கா, நானும் வந்திருப்போம் இல்லையா? ஐயே, எனக்கு மறந்து போயிட்டு நான் அந்த சண்டையை பார்த்துட்டு அப்படியே மறந்து நின்னுட்டேன். பிறகு என்னக்காச்சி? கூட்டுட்டு வந்த பிறகு வேற என்ன செய்ய முடியும்? அவன் வீட்டுக்கே சேர்க்க மாட்டேன்னு விரட்டிட்டா. அவன் ஒரு வீடு கட்டியிருக்காம்ல, அங்க கொண்டு போய் வச்சாச்சு. என்ன நில நின்னா மொவன் எந்த வேலை பார்க்கான்? என் மொவன் அங்கிருந்து வந்துட்டான், இங்கிருந்து வந்துட்டான். 100 பவுன் அள்ளிடலான்னு பார்த்தா, ஆனா அவளுக்கெல்லாம் கரெக்டா தான் கடவுள் கொடுத்துருக்காரு. பொண்டாட்டிய ஒரு வார்த்தை பேச விட மாட்டக்கா அந்த பையன். அந்த பிள்ளை பாம்போல இருந்து நல்லா அழகா இருக்கக்கா. எங்க இருந்து கூட்டிட்டு வந்தான்னு தெரியல, எந்த ஊருன்னு தெரியல, ஒன்னும் தெரியல. வேலைகளுக்கு போன இடத்துல எங்கேயும் பழகி இருக்குமோ என்னமோ. அந்த உருண்டை பங்குஜமாக்கா அங்கே இருந்தா, அவட்ட கேட்டா எல்லா விஷயமும் தெரியும். அவ அங்க இருந்துட்டு வெளியே வரமாட்டா கலாக்கும். இல்ல நான் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பேன். இது தெருவுல சண்டை போட்டனாலலாம் எனக்கு அவ்வளவு கதையும் தெரிஞ்சிச்சு. ஆமாக்கா, கொஞ்ச நாளாவே இந்த கதை நடந்துட்டு தான் இருந்து. அன்னைக்கு நான் துணி காய போகும்போது மோகனும் அவைய அம்மையும் நல்லா சண்டை போட்டுட்டு இருந்தா. அப்ப இதுக்காக தான் இருந்திருக்கு. ஐயா ஆமா, அவன் இந்த பிள்ளையதான் கிட்டுவேன்னு சொல்லி இருப்பான் போலுக்கு. அப்பவுமே அவ கெட்டப்படாதுன்னு அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்த உடனே இவன் அந்த ஆளை கூட்டிட்டு வந்துட்டான். அங்க சண்டை நடந்துட்டு இருக்கும்போது உன்னை ஆளையே காணையில. அது அந்த விஷயம் உனக்கு தெரியுமா என்னன்னு பார்த்துட்டு அப்படியே உன்ட்ட இதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பார்த்துக்க, வந்த அவசரத்துல சமைக்க மறந்துட்டேன். இவரு வேற இப்போ வந்து நிப்பாரு, என்ன செய்யன்னு தெரியலையே. நீ சும்மா இருந்து டிவி பாக்கிய சமையல்லாம் முடிச்சிட்டியா வசந்தி? என்ன? ஆமாக்கா, சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. தோசை மாவையாக்கா கலக்கி வச்சுக்கிட்டு மத்தியானம் உள்ள சாம்பார் இருந்துச்சு, அதை ஊற்றி கொடுத்துடலான்னு உட்கார்ந்துருந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா? சாம்பார் எதுவும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் குடு வசந்தி. நான் இனி போய் தான் சமைக்கணும். பார்த்துக்க, அந்த மனுஷன் வந்த உடனே சாப்பாடை வையும்பார், கொஞ்சம் எடுத்து கொடுங்க வசந்தி. ஐயே அக்கா, இது மத்தியானம் வச்ச சாம்பார் அக்கா. சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்த உடனே தோசை ஊற்றிடலான்னு இல்லை வச்சிருந்தேன். கொஞ்சம் போலெல்லாம் இருக்கு எங்களுக்கு போல. ஐயா அப்படியா? சரி வசந்தி, நான் போய் அப்போ சமையல் வேலையை பார்க்குறேன். சரி அக்கா, சரி போயிட்டு வாங்க. இந்த மினிக்கிட்ட வந்து நின்னதுக்கு அந்த கீதா வீட்டுக்கு போயிருந்தா அவளாவது கொஞ்சம் குழம்பு தந்திருப்பா. சரி, இனி அங்க போயாவது பார்ப்போம். குழம்பு வாங்குறதுக்கு நீயே ஒரு கதை கொண்டு வருவா போல. குழம்ப குடு, உப்பை குடு, நீ டெய்லி இவ தொந்தரவு தாங்க முடியலையே.